இதே போலத்தான் இலங்கையிலுமே பொங்கல் கொண்டாடுவீங்களா, இல்லை அங்கு வேற மாதிரி நடக்குமா? சொன்னா நம்ம வளமையாக சிவப்பு பொங்கல் தான் அங்க வைப்போம், சிவப்பரிசி பொங்கல். அங்கு இப்போ சிவப்பரிசிக்கு தட்டுப்பாடு. அரசியல் ரீதியான அது ஒரு பிரச்சனை, அதை இறக்குமதி செய்யற இல்ல, அதுல விலையில அதோட பிரச்சனை. அதனால சிவப்பரிசி பொங்கல் இல்லை என்பது இந்த முறை ஒரு பிரச்சனையா இருக்குது. நாங்க தமிழர்கள் என்கின்ற அடிப்படையில் இந்தியாவுக்கும் இலங்கையிலும் வாழ்கின்ற தமிழர்களுக்கான கலாச்சார பண்பாடுகள் ஒரே மாதிரியானது. இலங்கை தமிழர்கள் அல்லது ஈழத்தமிழர்கள் இங்கே புரிந்து கொண்டிருக்கிற அந்த மக்களுக்கும் மலையக தமிழர்கள் அல்லது இந்திய தமிழர்கள் இருக்கிற எங்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்றால், இந்திய கலாச்சார பண்பாட்டு அடையாளங்கள் அல்லது பேச்சு வழக்கு இது எல்லாத்தையும் இன்னும் கூடவாவே வச்சு கொண்டிருக்கிற ஒரு தரப்பு நாங்க. ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன்பதாக அல்லது 150 ஆண்டுகளுக்கு முன்பதாக தமிழ்நாட்டில் இருந்து அங்கு சென்ற மக்களின் வழித்தோன்றல்கள் அவர்களுக்கென ஒரு பண்பாட்டு மொழி அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்கி இலங்கையில் மலையக தமிழர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இவர்களே வாழ வழியெல்லாம் போயிட்டு அங்க போயிருக்கு, நிறைய பேருக்கு நிலபுலம் அதெல்லாம் ஒண்ணு கிடையாது இல்ல. அங்க இருக்கும்போது நாடற்றவர்களாக இருந்திருக்காரு, நாடற்ற ஆக்கப்பட்டார்கள். அந்த நிலையிலேயே அகதிகளாக தமிழ்நாட்டுக்கு வந்து சேர்ந்திருந்தாங்க. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் இதற்கு முன்பு அயலக தமிழர்களை தமிழர்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ அதை நிறைவு செய்ய வேண்டும் என்பதற்காக திரு மஸ்தான் என்பவர்களை முன்னாள் மந்திரியா போட்டிருந்தாரு. அவர் உங்களுக்கு என்னென்ன சலுகைகளை செய்கிறார்? அகதி முகாம்கள் என்ன மிக மோசம்னா அதுக்குள்ள ஆய்வுக்குள்ள பல வருஷமாக போனங்கிட்ட வகையில அந்த சூழல்லாம் எனக்கு தெரியும். அதை மறுவாழ்வு முகாம் என்று அது ஒரு வீடமைப்பு திட்டம், அவர்களுக்கான உதவித்தொகை அப்படியெல்லாம் கொடுத்து செய்துகின்ற அபிவிருத்திக்காக நான் நன்றி சொல்றேன். ஆனால் எங்களது அடிப்படை பிரச்சனை அவர்களுக்கான உதவிகள் வழங்கப்பட வேண்டும் என்பது 2வது தான். அவர்களுக்கான உரிமை வழங்கப்பட வேண்டும் என்பது 1வது. இந்தியாவில் தமிழ்நாட்டில் பூர்வீக இந்திய தமிழன் நாடற்றவனாக இருக்கிறார். வணக்கம். RR ரிவ்யூஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஒரு அற்புதமான நபரை அறிமுகப்படுத்துகிறோம். தற்போது நம்முடைய திரு திலகராஜா என்பவர். அவர் இலங்கை முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர். இலங்கையினுடைய அரசியலில் பல்வேறு முக்கிய பொறுப்புகளிலும் கடந்து வந்தவர். இந்த தை திருநாளை முன்னிட்டு நம்முடைய வருகை தந்திருக்கிறார். அவரிடம் இலங்கை தமிழர்களில் 2 பிரிவுகள் இருக்கிறார்கள். அதில் ஒன்று கொழும்பில் வாழ்கின்ற இலங்கை சேர்ந்த தமிழர்கள், இந்தியாவிலிருந்து சென்ற தமிழர்கள். அந்த 2 பிரிவுகளிலும் புரியாமல் பல்வேறு கருத்துக்கள் நம்முடைய இருக்கிறது. அதை அவரிடம் கேட்டால் தெல்ல தெளிவாக சொல்ல தெரிந்தவர், அந்த மண்ணை சேர்ந்தவர் நம்முடைய வந்திருக்கிறார். அவரிடமே கேட்போம், பல்வேறு தகவல்களை தெரிந்து கொள்வோம். வணக்கம் சார். வணக்கம் ராஜேந்திரன் சார். இப்போ பூர்வீகமா முதலாவதாக நீங்க இந்த வருடம் பொங்கல் திருநாள் அன்று தமிழ்நாட்டுக்கு வருகை தந்து தமிழ்நாட்டில் இருக்கிற நண்பர்களுடைய வீடுகள் எல்லாம் பார்த்திருக்கிறீர்கள். இதே போலத்தான் இலங்கையிலுமே பொங்கல் கொண்டாடுவீங்களா, இல்லை அங்கு வேற மாதிரி நடக்குமா? இல்லை, இதே போலதான். நாங்க தமிழர்கள் என்கின்ற அடிப்படையில் இந்தியாவுக்கும் இலங்கையிலும் வாழ்கின்ற தமிழர்களுக்கான கலாச்சார பண்பாடுகள் ஒரே மாதிரியானது. கலாச்சார பண்பாடு நம்ம தமிழ்நாட்டை ஒத்துதான். இந்த பலகாரங்கள் தயாரிப்பு அதுல சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்கலாமே தவிர அது அந்தந்த ஊர்ல கிடைக்கக்கூடிய மூலப்பொருட்களோட சம்பந்தப்பட்டது. இப்ப இந்த நிலையில நீங்க சொன்னா நம்ம வளமையாக சிவப்பு பொங்கல் தான் அங்க வைப்போம், சிவப்பரிசி பொங்கல். இந்த முறை சிவப்பரிசி பொங்கல் வைக்கிறதுல ஒரு தகராறு. சிவப்பரிசி பொங்கல் ஒரு தகராறு. அதுக்கும் நம்ம கலாச்சார பண்பாட்டுக்கு சம்பந்தம் இல்லை. அங்கு இப்போ சிவப்பரிசிக்கு தட்டுப்பாடு. அரசியல் ரீதியான அது ஒரு பிரச்சனை, அதை இறக்குமதி செய்யற இல்ல, அதுல விலையில அதோட பிரச்சனை. அதனால சிவப்பரிசி பொங்கல் இல்லை என்பது இந்த முறை ஒரு பிரச்சனையா இருக்குது. அதை தவிர அதுக்கு பேரு இப்ப இந்த ஊர்ல சிவப்பரிசி பேரு மாப்பிள்ளை சம்பான்னு பேரு. அப்படி இருக்கலாம், அதான் தெரியாது. அது உங்களுக்கு தெரியாது? இல்ல, அது எனக்கு மாப்பிள்ளை சம்பாங்கிறது தெரியாது. அப்ப இந்த மாதிரி சின்ன சின்ன அதை எப்படி சொல்லலாங்க, டெக்னிக்கல் வித்தியாசம் சொல்லலாம், தொழில்நுட்ப பிரச்சனை. அதை தவிர பண்பாடு, அந்த பொங்கலுக்கான தேவைப்பாடு,
சூரிய வணக்கம் செலுத்துதல், அடுத்த நாள் மாட்டுப் பொங்கல், முதல் நாள் போகி பண்டிகை கொண்டாடுவீங்க. போகி பண்டிகை பற்றி தெரியும். அது பெரிதாக தமிழ்நாட்டுல கொண்டாடுவது போல தமிழ்நாடு போல வந்து போகி அங்க கொண்டாடுவதில்லை. சூரியன் பொங்கல். ஆனா அந்த போகியை அங்க எப்படி புரிஞ்சு வச்சிருக்காங்கன்னா, தைப்பொங்கலுக்கு முதல் நாள் எல்லாத்தையும் சுத்தப்படுத்திடணும். போகி அதானே சுத்தப்படுத்தி அந்த சுத்தப்படுத்தல் கட்டாயம் வரும். அது மார்கழியில அதெல்லாம் சேர்த்துக்கெல்லாம் கழிச்சு முதல் நாள் கழிச்சு எடுத்துட்டு தைப்பொங்கல் அன்னைக்கு ரொம்ப சூரியனை வணங்கி ஆரம்பிக்கணும் அப்படின்றதோட அந்த அது பொங்கலுக்குரிய முதல் நாள் சூரியன் பொங்கல் அப்படின்னு ஆரம்பிக்கலாம். அது தமிழக கலாச்சாரம் அப்படியே இருக்கு. ரெண்டாவது நாள் மாட்டுப் பொங்கல் அப்படின்னு அது வளமையான மாட்டுப் பொங்கல் அதுகள் இருக்கிறது தான். அதுல நீங்க மூன்றாவது நாள் அதை பற்றி காணும் பொங்கல் அதுல அங்க வேலைக்கு போயிட வேண்டியதான். அங்க காணுவதற்கு ஒன்றும் இல்லை. அதான் அதை சொன்ன சின்ன சின்ன வித்தியாசம் தவிர மற்றபடி சூரியன் பொங்கலும் மாட்டுப் பொங்கலும் அந்த முதல் நாள் நடக்கிற போகியும் மூன்றும் ஒன்றா தான் நடக்குது. மகிழ்ச்சி சார். இப்போ கலாச்சாரம் அப்படிங்கிறது வந்து நீண்ட நெடிய கிட்டத்தட்ட 1823 நினைக்கிறேன். நீங்க வந்து தமிழ்நாட்டில இருந்து மலையக தமிழர்கள் வந்து தமிழ்நாட்டில இருந்து அங்க இருக்கிற எஸ்டேட்டை உருவாக்குறதுக்காக, காப்பி தேயிலை தோட்டங்களை உருவாக்குவதற்காக ஆங்கிலேயர்களால் அழைத்து செல்லப்பட்ட தமிழர்கள். தமிழர்கள் வந்து இப்ப இந்தியாவில் இருக்கிற மற்ற மாநிலங்கள் இருக்கிற விவசாய தொழிலாளர்களை விட பொறுமையோடும் கடமை உணர்வோடும் அந்த விவசாய பயிரிடுவதில் வந்து அதிகமான அறிவு படைத்தவர்களாகவும் இருந்ததுனால தமிழர்களை தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்லாம் எனக்கு தகவல் இருக்கு. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அவ்வளோ இதோட அங்க அழைத்து போனார்கள் என்றால் அங்க அந்த அளவுல அதை கொண்டே வச்சிருக்கணும். பிரித்தானியர் இந்தியாவை கைப்பற்றினது போல இலங்கையும் கைப்பற்றுறாங்க. இலங்கையில 3 நிலைப்பட்ட நில அமைப்பு. 3 கரையோரம், அடுத்தது அன்சமவெளின்னு சொல்லப்படுகிற மலையும் கரையும் கலந்த ஒரு பகுதி, மலையும் நிலப்பரப்பு, அதுக்கு மேல மலை சார்ந்த பகுதி. நான் பிரதிநிதித்துவம் செய்யறது வந்து மலை சார்ந்த பகுதி தான். அதான் மலையக மக்கள் அப்படின்ற வருது. அதான் மலையகம்ங்கிறது ஒரு புவியியல் அடையாளம் தான். ஆனால் அதை நான் சொல்ல வார அதுக்கு பிறகு அப்ப அதுக்கு என்ன நடக்குன்னா, எப்படி இந்த பிரித்தானியர்கள் வந்த உடனே அதற்கு முதல்ல டச்சுக்காரர்களும் ஒல்லாந்தர்களும் கரை அதெல்லாம் கைப்பற்றி அந்த நம்ம பிடிச்சி வந்து அவங்கள விரட்டிட்டு அவங்க வராங்க. எல்லாம் ஆட்சி பிடிப்பு தானே அந்த காலத்துல. இவங்க வந்த போது இவங்களோட அந்த குளிர் காலநிலையோ எதையோ தேடி மேலே போகும்போது மக்கள் இல்லாத ஆனால் இயற்கை வளம் கொண்ட மலை பிரதேசங்களை அவங்கள அடையாளம் காண்றாங்க. அங்க அவங்க அதை கண்டுபிடிச்சது ஒன்று காலநிலை, சீதோஷ நிலைன்னு சொல்லுவோம். அந்த காலநிலை இங்கிலாந்து ஒத்ததா இருக்கு. எங்க ஊர் நான் சொல்றேன் அந்த நுவரெலியான்ற அந்த மாவட்டத்தை வந்து லிட்டில் இங்கிலாந்து அப்படின்னு கூட சொல்லுவாங்க. நீங்க சொல்றது வந்து நியூரேலியாங்கிற பகுதி. அப்ப முதல்ல பிரித்தானியருக்கு அந்த காலநிலை ஒத்து வருது, நில அமைப்பு ஒத்து வருது. இது ரெண்டையும் வச்சுக்கொண்டு அங்க அவங்க நிலை பெறணும்னு சொன்னா அவங்களுக்கு பொருளாதார தேவைப்பாடு வருது. பொருளாதார தேவைப்பாடு வந்தோடனே தான் அந்த நில அமைப்பு வந்து பொருத்தமானதுங்கிற ஒரு ஆராய்ச்சி செய்து அங்க அதை தொடங்குறாங்க. தொடங்கும் போது அந்த பூர்வீக அந்த இடத்தை வாங்கி அதை தொடங்கி வேலைக்கு அந்த இடத்தை அவர்கள் பிடித்து கொண்டார்களா? அவர்கள் நடக்குன்னு சொன்னா அவங்களோட ஆட்சி இருக்குது. ஆனால் அந்த நிலத்தை வந்து ஒரு ஆட்சி இருக்கும்போது உள்ளூர் அரசாங்கத்தை ஒரு சட்டம் இயற்றி மிக குறைந்த விலைக்கு வாங்குறாங்க. அந்த வாங்குவதில் ஏன் அதை நிலைக்கு வாங்குறேன்னு சொன்னால், பிரித்தானியர் ஆட்சி என்பதை நாங்கெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறோம்னு சொன்னா, பிரித்தானிய அரசாங்கம் வந்து இங்க இருந்து அரசாட்சி புரிஞ்சுது அப்படி அல்ல. பிரித்தானிய அரசாங்கத்தின் அனுசரணையோடு பிரித்தானிய கம்பெனிகள் தான் நடத்தினாங்க. ஆக்சுவலா இங்க நடந்தது வியாபாரம் தான். நடந்தது வியாபாரம் தான். அப்போ ஆங்கிலேயர் ஆட்சின்னு சொல்றது ஆங்கிலேயரின் கம்பெனிகளை இங்க நடத்தினாங்க. நாங்க ஆங்கிலேயர் கம்பெனிகள் தான் கிழக்கிந்திய கம்பெனி. இவ்வளவு நாள் வந்து ஆங்கிலேயர் ஆண்டா அல்ல, அப்படிதான் ஆங்கிலேயர் ஆண்டார்கள். ஆங்கிலேயர் ஆட்சி என்பது பொருளாதார ஆட்சி தான். அது பொருளாதார ஆட்சி. அந்த ஆட்சி அவர் தொடர்ச்சியாக கொண்டு போகணும். அந்த நேரத்தில் அதுக்குரிய சட்டத்திட்டங்கள் எல்லாமே அந்த கம்பெனிகள் தான். அவங்க அந்த கிழக்கிந்திய கம்பெனிகளோட பெருந்தோட்டங்களை உருவாக்கும் போது இப்போ இலங்கை நிலையிலும் சரி இந்திய நிலையிலும் சரி அந்த பிரித்தானியர்களை உள்ளூர்காரவங்க எதிர்த்தார்கள். ஏன் எதிர்த்தார்கள்? நம்ம மண்ணை பிடிச்சிக்கிட்டாங்க, நம்ம ஊரை வந்துட்டாங்க, கைப்பற்றிட்டாங்க அப்படின்னு. அப்போ இலங்கையை கைப்பற்றி அங்க பெருந்தோட்டத்தை டெவலப் பண்ற நேரம், அபிவிருத்தி செய்யற நேரம் அங்க உள்ள உள்ளூர் மக்கள் அதுக்கு வேலைக்கு வரல.
தொழிலுக்கு வரல. ஏன் ஓ, எங்க எங்க மண்ணை மண்ணை நீங்க பிடிச்சிட்டீங்க. எடுத்துக்கிட்டு நீ ஒரு பொருளாதாரத்தை உருவாக்குற, அதுக்கு ஏன் நான் வேலைக்கு வரணும்? அங்க உள்ள சிங்கள மக்களா இருக்கணும், முஸ்லீம் மக்களா இருக்கணும், பூர்வீக தமிழ் மக்களா யாரை அணுகுனாங்களும் தெரியாது. அவங்க வரல. அவங்க வராத போது பிரித்தானியர் பார்த்தா எங்களது அதிகாரத்துக்கு கீழே இந்தியா இருக்குது, இந்தியாவில் இது தமிழகம் கிட்ட இருக்குது, அப்படி தமிழகத்திலிருந்து தொழிலாளர்கள் அழைத்து போனார்கள். மற்றபடி நாங்க வீர தீரமானவர்கள் அப்படியெல்லாம் என்ன பாடு கொண்டு இருந்தாங்களாங்கிறது தெரியாது. அங்க கொண்டு போய் அவங்க பெருந்தோட்டத்துக்கு வைக்கிற நேரத்தில் எங்கட மூதாதையர்கள் அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார்கள். அதில் 5வது தலைமுறை தான் நாங்க. ஓ, 5 தலைமுறையில கடந்து வந்திருக்கோம். அங்க இருக்கீங்க. அதாவது எந்தெந்த மாவட்டங்கள் இருந்து? பெரும்பாலும் திருச்சி, இப்ப திருச்சியா இருக்கிற புதுக்கோட்டை, சேலம், புதுக்கோட்டை, சேலம், ஈரோடு, கரூர், அந்த மாவட்ட பகுதிகள், தென் மாவட்டங்கள் பெரும்பாலும் மதுரை, அதெல்லாம் தென் மாவட்ட பகுதியில் தான். அந்த தென்மாவதி பகுதியிலிருந்து போன மக்கள் தான் அங்க பரவலா. அது ஒரே இடம் நடக்கலையே, அது ஒரு குறிப்பிட்ட காலம் அப்படியே நடந்திருக்கு. 100 ஆண்டு காலமா கூட. அது ஒரு 100 ஆண்டு காலமாக முற்றுமுழுதாக பிரித்தானிய அமைப்புகளுக்கு அல்லது அவங்கள்ட்ட வேலைக்கு கொண்டு போன நிறுவனங்கள் அமைப்புகள் மக்கள் தான் அந்த வேர் சமூகம் வருது. அது இல்லாம சிறு பகுதிகள் துறைமுக வேலைக்கு வந்தவர்கள் அப்படியும் இருக்கிறாங்க. வேறு அந்த காலத்திலேயே இங்கே வசதி படைத்த தமிழ்நாட்டு மக்கள் அங்க குடிக்கொண்டு அது ஒரு குறிப்பிட்ட குறிப்பினர், இவங்க எல்லாம் சேர்ந்த கலவை தான் இன்றைக்கு 10-15 லட்சம் அளவான மக்கள் மலையக தமிழருங்கிற அடையாளம், அந்த புவியியல் அடையாளத்தோடு சேர்ந்து, அந்த பண்பாட்டு இந்த இந்திய அடையாளங்களோடு சேர்ந்து இருக்கும். இலங்கை தமிழர்கள் அல்லது ஈழத்தமிழர்கள் இங்கே புரிந்து கொண்டிருக்கிற அந்த மக்களுக்கும் மலையக தமிழர்கள் அல்லது இந்திய தமிழர்கள் இருக்கிற எங்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்றால், இந்திய கலாச்சார பண்பாட்டு அடையாளங்கள் அல்லது பேச்சு வழக்கு இது எல்லாத்தையும் இன்னும் கூடவாவே வச்சு கொண்டிருக்கிற ஒரு தரப்பு நாங்க. இந்திய கலாச்சாரத்தோட அது மட்டுமே நாங்க மட்டும் இலங்கை அரசாங்கமே எங்களை இந்திய தமிழர்கள் அப்படிதான் பதிவு செய்து வைத்திருக்கிறார். இந்திய தமிழர்கள் தான் உங்களை பதிவு செய்யற. என்னுடைய பிறப்பு சான்றிதழ்ல இவருடைய இனம் எதுனா இந்திய தமிழர் அப்படின்னு தான் எழுதியிருக்கும். அப்ப இந்திய பிறப்பு சான்றிலே இந்திய தமிழர். இலங்கையில பொறுத்த நீங்க வேற விதமா புரிஞ்சுக்கணும் சொன்னால், இலங்கையில் வாழ்கிற இந்த தமிழ்நாட்டு தமிழர்கள், அது தமிழ்நாட்டு தமிழர்கள் பெருசாம இலங்கைக்கு இந்தியா தானே. இலங்கை தமிழ்நாடு வேற தனியா பார்க்க மாட்டாங்க. இலங்கையில வாழ்ற இந்திய தமிழர்கள் அப்படித்தான் அடையாளப்படுத்தப்படுகிறோம். அது அவங்க பார்க்கறது சரி. நாங்களும் இந்திய தமிழர்கள் தான். ஆனால் இந்த மக்கள் அந்த நாட்டுக்கு சூழலுக்கு ஏற்றாற் போல கலாச்சார பண்பாட்டு மொழி இலக்கியம் அது எல்லாத்தையும் வளர்த்தெடுத்து அதற்கு ஒரு பண்பாட்டு அடையாளமாக மலையக தமிழர்கள், மலையும் மலை சார்ந்த பகுதிகளில் வாழ்கிற மக்கள். இப்ப இலங்கை தமிழர்கள் சொல்லப்படுகிற யாழ்ப்பாணம் மட்டக்களப்புல மலை கிடையாது, அது சமவெளி பிரதேசங்கள். அது இல்லாம இவங்க இப்ப இங்க கூட நான் சொல்ற திருச்சியோ அல்லது ராமநாதபுரமோ அல்லது புதுக்கோட்டையோ இந்த மாவட்டங்கள்ல மலை கிடையாது. இந்த சமவெளி பகுதிகளில் இருந்து அங்கு சென்ற பின்னர் அங்கு அடையாளம் கண்ட மலைப்பகுதிக்கான ஒரு வாழ்க்கையை அவர்கள் கட்டமைக்க வேண்டியிருக்கு. எனவே கொல்லிமலை, குற்றாலம், கொல்லிமலை, அது இங்க உள்ள மலை, ஊட்டி, அது போல மலை, அது போன்ற மலை பிரதேசம். அது பிரதேசம். அப்ப இங்க வாழ்வியல் வித்தியாசம் வரும் இல்ல, இங்க சமவெளியில வாழ்றவங்களுக்கு. அதே போல அங்க நாங்க இங்க இருந்து எங்க மூதாதையர்கள் இங்க இருந்து அங்க வந்த பிறகு சமவெளி பகுதிகளில் இருந்து மலைப்பாங்கான பகுதிகளுக்கு வந்த பிறகு அங்க அவர்கள் உருவாக்க வேண்டியது ஒரு புதிய வாழ்வியல், அதை அவங்க தான் உருவாக்கி இருக்கிறாங்க. அந்த உருவாக்கத்தோட பண்பாடு அது எல்லாம் வரக்குள்ள அந்த தமிழ், அந்த மொழி, அந்த பண்பாடு ஒரு புது அடையாளத்தை தமிழர்கள் தான் புது அடையாளம் பெறுகிறது. எனவே சுருக்கமா சொல்லி முடிச்சோம்னு சொன்னால், ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன்பதாக அல்லது 150 ஆண்டுகளுக்கு முன்பதாக தமிழ்நாட்டில் இருந்து அங்கு சென்ற மக்களின் வழித்தோன்றல்கள் அவர்களுக்கென ஒரு பண்பாட்டு மொழி அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்கி இலங்கையில் மலையக தமிழர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதன் பண்பாட்டு பக்கம் பெரும்பாலும் இந்தியாவை ஒத்ததாகத்தான் இருக்கிறது. அரசியல் அடையாளம் தான் அந்த மலையக தமிழர்கள் என்கின்ற அடையாளத்தை கொடுக்கும். இலங்கை குடியுரிமை பெற்ற பிறகு நீங்கள் இலங்கையில் குடியுரிமை பெற்றீர்களா இல்லையா? இல்ல, இலங்கை சுதந்திரம் அடைவதற்கு முன்பதாகவே நாங்கள் இலங்கை குடியுரிமை பெற்றுவிட்டோம். 31 இலங்கை சுதந்திரம் அடைந்தது 48ஆம் ஆண்டு தான். ஆமா. சர்வஜன வாக்குரிமை என்கிற அடிப்படையில் இலங்கையில் வாழ்கின்ற மக்களுக்கு, உண்மையிலே இலங்கையில வாழ்ற எல்லா மக்களுக்குமே குடியுரிமை கொடுத்தது, அதாவது வாக்குரிமையை கொடுத்தது, ஜனநாயக வாக்குரிமையை கொடுத்தது பிரித்தானியர் தான். பிரித்தானியர் கொடுத்துறாங்க. 31ஆம் ஆண்டு பிரித்தானியர் 1931லயே உங்களுக்கு சர்வஜன வாக்குரிமை கொடுக்குறாங்க. சர்வஜன வாக்குரிமைன்னு கொடுத்துட்டாங்க. அந்த சர்வஜன வாக்குரிமையில எங்களுக்கும் வாக்குரிமை கிடைக்குது. நாங்க அப்ப 100 ஆண்டுகள், 1823 1932 கிட்டத்தட்ட 100 ஆண்டுகள் கிட்ட வந்துட்டோம். 100 ஆண்டுகள் ஆகும்போது இங்கிருந்து வேலைக்கு போன அந்த தொழிலுக்கு அழைத்து செல்லப்பட்ட மக்கள் ஒரு அரசியல் சமூகமாக தங்களை வளர்த்தெடுத்துக் கொண்டு சர்வஜன வாக்குரிமையில பங்கு கொண்டு இலங்கை அரசவையில தங்கள் பிரதிநிதித்துவத்தை அடுக்கிற அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிட்டாங்க. அந்தளவுக்கு ஆங்கிலேயர் காலத்தில். அதனால் இலங்கை சுதந்திரம் அடையும் போது 7 நாடாளுமன்ற உறுப்பினர்களை கூட கொண்டிருக்கிறாங்க.
7 நாடாளுமன்ற உறுப்பினர்கள். ஓ, அதுல எங்க ஊரை சேர்ந்த ஒருத்தர் கூட இருந்தாரு. அப்படியா? ஆமா. அப்ப எம்எல்ஏ லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்ப அங்க இருக்கு. அப்ப இல்ல, லெஜிஸ்லேட்டிவ்ங்கிறது வந்து ப்ரொவின்சியல் கவுன்சில். அது 87 தான் வருது. அது 1987 13வது திருத்தம் பேசுறாங்க. அப்பதான் அந்த முறை வருது. அதுக்கு முன்னாடி நாடாளுமன்றம் நேரடியா கிராம உதய சபைகளோட தொடர்பு கொண்டு அதான் அடுத்த 2 டியர் தான். ஓ, 2 டியர் தான். ஓ, அப்போ அங்க வந்து கவர்னர் வந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுறதும் கவர்னரா? கவர்னர்ங்கிற முறைமை இருக்கு. அதாவது நீங்க அங்குள்ள மாகாண சபையை ரொம்ப இலகுவா புரிஞ்சு கொள்ளலாம். இங்க உள்ள மத்திய அரசு வந்து அங்க நாடாளுமன்றம் அதே தான். இங்க உள்ள மாநில அரசு வந்து மாகாண சபை. அது 1987 ஆண்டுக்கு பிறகுதான் வருது. ஓகே. அது கூட இப்ப ஒரு 4-5 வருஷமா நடைமுறையில இல்லாம இருக்குது. ஒன்றுமே இல்லாம அதிகாரிகள் கையில இருக்கு. அது இதே முறைமை தான். அது வேற முடியும். இங்க இருக்க அளவுக்கு அந்த மாகாண அரசுக்கு அதிகாரம் இல்லை. இங்க மாநில அரசுக்குள்ள அதிகாரம் மாறி இப்ப கூட இங்க கூட நான் அவதானிக்கிறேன், மாநில அரசாங்கத்தின் பல்வேறு அதிகாரங்களை மத்திய அரசு எடுத்துக்கிச்சு அப்படின்ற மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்குல்ல. அதே போல அங்கேயும் இருக்குது. மாகாண அரசின் அதிகாரங்களை மத்திய அரசு எடுத்துக்கொண்டுச்சுங்கிறது இருக்குது. மாநில அரசு மாகாண அரசு அது போலதான். அங்க இங்க மாநில அரசு சட்டங்களை நிறைவேற்றும். அங்க சட்டங்களை நிறைவேற்ற முடியாது. ஒரு ஒழுங்கு விதிகளை நிர்வகிக்கலாம். சின்ன வித்தியாசம் இருக்கு சட்டங்களுக்கு. அந்த மாதிரியான வித்தியாசங்கள். ஓகே. ஆங்கிலேயர்களுக்கு இருக்கும் போதே நீங்க வந்து நீங்க கேட்டது அந்த குடியுரிமை அங்கதான் இந்த பிரச்சனை. இப்ப நீங்க கேட்கிற இந்த மறுபக்கம் தான் அடுத்தது சொன்னா, அப்படி 1931ஆம் ஆண்டு அந்த வாக்குரிமையை பெற்று அப்போது இருந்த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளின்னு சொல்லப்பட்ட அந்த சபையா இருக்கட்டும், அல்லது ஸ்டேட் அசம்பிளின்னு அது மாற்றம் பெறுது அந்த சபையிலாக இருக்கட்டும், அதுவே நாடாளுமன்ற பார்லிமெண்ட் ஆகுது, அந்த சபையிலும் இந்த மக்கள் பிரதிநிதித்துவத்தை வச்சுக்கிட்டே வராங்க. ஆனா அது வந்த நேரம் அதோட எண்ணிக்கை நீங்கள் ஆச்சரியப்பட்டது போலவே அங்குள்ள உள்ளூர் ஏற்கனவே இருந்தவர்கள் இங்கிருந்து போனவங்க தான். நாங்க அங்கிருந்த உள்ளூரை சேர்ந்த அந்த மக்களுக்கு இந்த எண்ணிக்கை ஒரு ஆச்சரியத்தை கொடுக்க 48ஆம் ஆண்டு சுதந்திரம் கிடைக்கிற அதே ஆண்டு சட்டம் இயற்றப்பட்டு எங்களது இலங்கை குடியுரிமை பறிக்கப்படுது. சட்டம் இயற்றப்பட்டு குடியுரிமை பறிக்கப்படுது. பறிக்கப்பட்ட பிறகுதான் அந்த அதுவரைக்கும் இருந்து கூலிகளாக வேலைக்கு போய் வந்த வளர்ச்சியில பெரிய சவால் ஒண்ணு எங்களை நோக்கி வருது. நாங்க வந்து 48 வரைக்கும் நாங்க நாட்டை பிரதிநிதித்துவப்படுத்தி சபைக்கு போன பிறகு அவர்கள் இருக்கத்தக்கதாகவே உங்களுக்கு இந்த நாட்டுல உரிமை இல்லை, நீங்க இந்தியர்கள் நீங்கெல்லாம் போகணுன்ற அடிப்படையில ஒரு குடியுரிமை சட்டத்தை கொண்டு வந்த ஒருபாடு இந்த மக்களுக்கு பெரும் சவால் ஒன்று வருது. இல்ல 100 ஆண்டு வளர்ந்துட்டாங்கல்ல. அப்ப 48ஆம் ஆண்டு போக 125 ஆண்டு கூட வந்துட்டாங்க. ஆமா. இல்ல நாங்க இலங்கைக்குரியவர்கள், எங்களுக்கு குடியுரிமையை கொடு என்கிற போராட்டம் அவர்களுக்கு கொடுத்து எழுச்சி பெறுது. அந்த இலங்கை அரசு என்ன செய்யுதுன்னு சொன்னா, அவர்கள் குடியுரிமை பறித்தது மட்டுமல்ல, குடியுரிமை பறித்த பிறகு நாங்கள் ஸ்டேட்லெஸ் நாடற்றவர்களாகிட்டோம். அதுக்கு பிறகு நாங்க இல்ல இலங்கை தான் எங்கள் நாடு, எங்களுக்கு கொடுங்கிற போராட்டத்தை ஆரம்பிக்கணும். இப்ப இங்க எல்லாம் நீங்க பரவாயில்ல, நான் ஒரு உபகதையா சொல்றேன், நாட்டை பிரிஞ்சு போற தமிழர்கள் நாட்டை பிரிச்சு போங்க எங்களுக்கு தனி நாடு கொடுங்கிற கதை தான் பரவாயில்ல தெரிஞ்சிருக்கும். ஆனா 48ஆம் ஆண்டு இல்ல நாங்க இந்தியாவில இருந்து வந்தா இலங்கை தான் எங்கள் நாடு, இலங்கையில எங்களை சேர்த்துக்கோங்கிற போராட்டம் அப்பவே ஆரம்பிக்கப்பட்டது. அதை குடியுரிமை பறித்தது மட்டும் இல்லாமல் இவர்களை இந்தியர்களாகவே அடையாளம் கண்டு இவர்களுக்கு இந்த நாடு இல்லைன்ற முடிவெல்லாம் அவங்க எடுத்தது பிறகு அவர்களை இந்தியாவுக்கு திருப்பி அனுப்புவதற்கான முயற்சி தான் அடுத்து எடுக்கிறாங்க. அதுவும் அரசாங்கமே செய்து. இலங்கை குடியுரிமை இல்ல, எப்போ 125 ஆண்டுகள் வாழ்ந்த ஒரு மக்களை அங்க வந்து மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்ல ஆனதுக்கு அப்புறம் உங்க நாடு இந்தியா, நீங்க இந்தியாவுக்கு போகணுன்ற முயற்சி எடுக்கிறாங்க. 1954ஆம் ஆண்டு ஜவஹர்லால் நேரு பிரதமர், இந்திய பிரதமருக்கும் அங்க அப்போதைக்கு இருந்த அரசு தலைவர் கொத்தலாவலுக்கு இடையில ஒரு உடன்படிக்கை செய்யப்படுது. நீங்க இந்த மக்களை எடுத்துக்கணும். அந்த ஒப்பந்தம் செய்யப்பட்டாலும் அது நடைமுறைக்கு வரல. பிறகு 1964ஆம் ஆண்டு அங்க இருந்தக்கூடிய ஸ்ரீமா பண்டார் நாயக் அம்மையாருக்கும் இங்க பிரதமராக இருந்த சாஸ்திரி அவருக்கும், லால் பகதூர் சாஸ்திரி அவருக்கும் ஒப்பந்தம் செய்யப்படுது. அது முன்னைய விட கொஞ்சம் வலுவா வருது. இது நடைமுறைப்படுத்தப்படுமோங்கிற அளவுக்கு வருது. அந்த அம்மா இங்க வந்து அந்த ஒப்பந்தத்தை செய்துட்டு அங்க போற நேரம் ஒரு வீர பெண்மணியாக பெரிய நடக்க முடியாத ஒரு விஷயத்தை செய்து விட்டு வந்ததாக வரவேற்பெல்லாம் கூட கொடுக்கப்படுது. அப்படி எந்த அளவு தூரம் அவங்க அங்க இருக்கக்கூடிய இந்த மக்களை வெளியேற்றணுங்கிறதுக்கு அதுவும் கூட அத முதல் கட்டத்தை விட அடுத்த கட்டத்தை அறிஞ்ச போது பெரும்பாலும் அந்த நடைமுறை சாத்தியை வந்து ஏற்றி அனுப்புறது நடக்கல. ஆனால் 1974ஆம் ஆண்டு இங்க இருக்கிற பிரதமராக இருந்திருக்கக்கூடிய இந்திரா காந்தி அம்மையாருக்கும் அப்போதும் அதே அந்த 64ஆம் ஆண்டு ஒப்பந்தம் செய்த அந்த சினிமா அம்மையாருக்கு செய்து கொள்ளப்பட்டு 74ஆம் ஆண்டு செய்து கொள்ளப்பட்ட இம்ப்ளிமெண்டேஷன், அதாவது முதலாவது செய்யப்பட்டதை நடைமுறைப்படுத்துவதற்கான ஒப்பந்தம் செய்யப்பட்டதுக்கு பிறகு லட்சமாக அங்கிருந்த நாங்க இது வரைக்கும் பேசிக் கொண்டிருந்த இந்த தஞ்சாவூர்ல போனா அங்கிருந்து போனோன்ற அவர் லட்சமாக மீளவும் தமிழ்நாட்டுக்கு திருப்பி அனுப்பப்பட்டார்கள்.
எப்படி அனுப்பப்பட்டார்கள்னா அவர்கள் அங்கேயே அவர்களுக்கு இந்திய குடியுரிமை கொடுக்கப்பட்டு அழைக்கப்பட்டார்கள். ஓ, அங்கிருந்து இந்திய குடியுரிமை கொடுக்கப்பட்டு அந்த இந்திய குடியுரிமை நான் எப்படி சொல்றேன், யார் கொடுத்தது? அது இந்திரா காந்தி கொடுத்தாங்களா? இந்திய அரசாங்கம். ஆமா, இந்திய அரசாங்கம் இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின்படி. ஏன்னா அவங்க இந்திய சொன்னா நீங்க அதை எடுத்துக்கொள்ளுங்க அப்படின்னு கொடுக்கப்பட்ட. அதுல ஒரு கணக்கெல்லாம் இருக்குது. இது 10 லட்சம் இருக்குங்க, அதுல 5 லட்சம் நீ எடுத்துக்க, 5 லட்சம் அந்த கணக்கு ஒரு பக்கம் வைப்போம். எடுத்துக்கொள்ளுங்கன்னு ஆரம்பிச்சுட்டாங்க, கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. எப்படின்னா அவங்களுக்கு ரெட் கலர் பாஸ்போர்ட் ஒண்ணு, இந்திய அசோக முத்திரையிடப்பட்ட பாஸ்போர்ட். அதுல இருந்து யாரும் கொடுப்பா, அது எனக்கு உங்களுக்கு வேற யாரும் கொடுக்க வேற அது கொடுக்கப்பட்டு அதை எடுத்துட்டு. அப்படி வந்தவர்களின் தொகை வந்து கிட்டத்தட்ட இங்க 5 லட்சம் அளவானவர்கள். 5 லட்சம் பேர் வந்திருக்காங்க. அங்கே இருக்கிறாங்க. ஒரு சுவாரஸ்யமான தகவலா, ஆச்சரியமான தகவலா, கவலையான தகவலா எப்படினாலும் எடுத்துக்கிறீங்க. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். ஊர் வழியே சென்னையில, ஆமா, அல்லது வேற எங்கேயாவது திருநெல்வேலி மாவட்டத்திலயோ, திருச்சி மாவட்டத்திலயோ, மதுரை மாவட்டத்திலயோ உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க, அல்லது இந்த நிகழ்ச்சியை பாக்குறீங்க. அங்க சிஆர் காலனி அப்படின்னு பேசிக்குவாங்க. சிஆர் காலனி, சிஆர் காலனி. நீங்க கூட இந்த டக்குனு இயல்பா சொல்றீங்க. அதுக்கு என்ன மீனிங் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது. ஆமா, விளக்கம் தெரியும். சும்மா சிஆர் காலனி பசங்க, சிஆர் காலனி போனேன், சிஆர் காலனிக்கு ஆட்டோ போடுங்க. சிலோன் ரிப்பேட்ரியேட் காலனி. ஓ, சிலோன் ரிப்பேட்ரியேட் காலனி சிஆர் காலனி. திருச்சியில இருக்கு. சென்னையில கூட இருக்கலாம். அவர்கள் இவ்வாறு திரும்பி வந்த மக்கள் இங்கே சிலோன் பாருங்க, பேரு சிலோன், இங்க வந்துட்டாங்க. தமிழ்நாட்டு மக்கள் அங்க போயிருந்து திருப்பி அனுப்புறாங்க. சிஆர் காலனின்னு சிம்பிளா விட்டுட்டு அங்கங்க இப்படி 5 லட்சம் அளவானவர்கள் தனியாக வந்து அவர்கள் தங்களை தாயகம் திரும்பியோர்னு சொல்லி தமிழகம் முழுவதும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அது குறித்து என்னுடைய ஆய்வு, நான் அடிப்படையில் ஒரு ஆய்வாளர். அப்புறம் தான் நீங்க சொன்ன அரசியல் அடையாளங்கள் எல்லாம் அவர்கள் இங்க இருக்கு. இப்ப நான் முதல்ல ஒரு தகவல் சொன்னேன். இலங்கையில எங்களை இந்திய தமிழர்கள் என்ன சொல்கிறார்கள்? இலங்கையிலிருந்து நாங்க இந்தியா திரும்பின பிறகு தமிழ்நாட்டில் எங்களை சிலோன் தமிழர் என்கிறீர்கள். அதான் சிலோன் ரிப்பேட்ரியேட். அப்ப இலங்கையில் இந்திய தமிழர்களாகவும் தமிழ்நாட்டின் சிலோன் தமிழர்களாகவும் சொல்லப்படுற தமிழர்கள் தான் நாங்க. அப்ப இத நான் என்னுடைய ஒரு ஆய்வு கட்டுரை தொடரா நான் ஒரு 10 வருஷம் போல எழுதுனேன். வந்து இங்க உள்ள எல்லா நீங்க நாடற்றவர்களா இருக்கிறோம்ங்கிற வார்த்தை சொல்லும் பொழுது அந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடாதுன்னு கூட நான் உங்ககிட்ட கேட்க விரும்பினேன். ஆனா நீங்க சொல்ற எக்ஸ்பிளனேஷன் பார்த்தா அங்க இருக்கும் போது நீங்க வந்து இந்திய தமிழர்கள், இங்க இருக்கும் போது சிலோன் தமிழர்கள். ஆமா, அப்படின்னா உங்களுக்கு நீங்க சொல்வது கிட்டத்தட்ட சரியா தான் இருக்கு. அதான் இதை வந்து இப்படிதான் புரிந்து கொள்ளப்படுகிறது. இப்படிதான் அது அதிகாரம், உரிமை என்பது வேற, மக்களால் இப்படி புரிந்து கொள்ளப்படுவது என்பது வேறு. அப்ப இப்போது வரைக்கும் கூட, இப்ப நான் பார்க்கிற அளவுலையும் கூட இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த முறைப்படி இந்திய குடியுரிமை பெற்று இந்திய கடவுச்சீட்டு பெற்று இங்கு வந்த மக்கள் தாயகம் திரும்பிய தமிழர்களாக, இலங்கையிலிருந்து தாயகம் திரும்பிய தமிழர்களான ஒரு அடையாளப்படுத்தலுக்குள்ள எப்படியோ உள்ளாக்கப்படுகிறார்கள். அது சிஆர் காலனி ஒரு அடையாளம். அவர்களுக்கான ரெப்கோ பேங்க் இருக்கு, அது இன்னொரு அடையாளம். அப்படி ஒரு பல்வேறு அடையாளங்களுக்கு கீழே இருக்கிறாங்க. இவர்களை அழைத்து வருவதற்கு தனியான கப்பல் ஒண்ணு. அந்த கப்பலுக்கு பேர் ராமானுஜம். ஓ, ராமானுஜம் கப்பல். ராமானுஜம் கப்பல். இப்ப கப்பல்லாம் போட்டு கதைக்கிறது இல்ல. அப்ப இதுக்குள்ள சுவாரஸ்யம். அப்ப ராமானுஜம் கப்பல்னு ஒரு கப்பல் வச்சே ஏத்திட்டு வந்திருக்கு அந்த கப்பல். ஓ, 5 லட்சம் பேர். ஆமா, இப்ப நான் கிட்டத்தட்ட ஒரு நண்பரை சந்திச்சேன் இங்க தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கக்கூடியவர்களை. அப்ப எப்படி நீங்க இலங்கையில இருந்து இங்க வந்துட்டீங்க, உங்க உறவுகள் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சும்மா நான் அப்படி கேட்கறது நம்மளை கதைக்கிறது போல. அவர் என்ன சொன்னார்னா, இலங்கையில இருந்து நான் எல்லாத்தையும் ஏத்திக்கிட்டு வந்துட்டேன், அந்த ராமானுஜம் கப்பல்ல என் மனசு மட்டும் ஏறல. அப்ப என்ன, அவங்களோட மனது அங்கே இருக்குது. எல்லாம் வந்தது. ஆனா அவங்க பிறந்தது, வளர்ந்தது, படிச்சது எல்லாமே அந்த ஊர்ல. அந்த மனசு அங்க இருந்ததுனால இங்க அவங்களால முழுமையா 2 கலந்து கொள்ள முடியாத சூழ்நிலையே அந்த முதல் தலைமுறை வந்து 2வது தலைமுறை ஒரிஜினலா கலந்துட்டாங்க. இது ஒரு பக்கம். இப்ப 74ஆம் ஆண்டு ஏன் ராமானுஜம் நிக்குது அப்படின்னு சொன்னா, அதுக்கு பிறகு இலங்கையில போர் நடக்க ஆரம்பிக்குது. அந்த போர்ல இருந்து பயிற்சி பெறுவதற்காகவும் அது திட்டத்துக்காக அந்த போர் தொடங்கிய ஈழத்தமிழர்கள் வந்து இவர்களின் போர்வையில் இங்க வர தொடங்குறாங்க. அது அந்த அவதானிப்பு வந்தோடனே அரசாங்கம் சொல்லுது இது ஒரு சிக்கலான வடிவம் எடுக்கும் போல இருக்குன்னு ராமானுஜ கப்பலை நிப்பாட்டிடுறாங்க. ஓ, ராமானுஜ கப்பல் நிப்பாட்டப்பட்டதுனால் நாங்கள் வருவது நிப்பாட்டப்பட்டது. இல்லாட்டி என்ன கூட இங்க வந்து நீங்க இப்படி பாத்தீங்கன்னா காண மாட்டீங்க. நானும் வந்திருப்பனா இருக்கும், நானும் எங்கேயாவது சிஆர் காலனில இருந்திருப்பனா இருக்கும். அப்படி கப்பல் எதுக்காக நிறுத்துறாங்க? அது அதான் இலங்கையில யுத்தம் ஆரம்பிக்கப்பட்ட பிறகு அந்த அதுல இப்படி தமிழர்களை ஏற்றிக்கொண்டு கப்பல் வருதுங்கிற நேரம் யுத்தத்துக்கு உள்ளாக்கப்பட்டவர்கள் அதை பயன்படுத்தக்கூடும் தானே, பயன்படுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கான ஏதாவது தகவல்கள் கிடைச்சிருக்கும். உடனே கப்பலை நிப்பாட்டும், முதல்ல கப்பலை நிப்பாட்டி இந்த கப்பலை தானே வரான். இப்ப என்ன போல இன்னொருத்தரால் ஏறி வர்றாரு, அவர் இவர் இல்லைன்னா கண்டுபிடிக்க முடியாது, எல்லாம் அங்க வர்றாரு. அது ஏதோ ஒரு காரணத்தா நின்றுச்சு. கப்பல் நிப்பாட்ட உடனே இப்படி கொத்து கொத்தாக நிற்கப்பட்டு அங்கேயே நாங்க நிற்கப்பட்டோம். அந்த ஒப்பந்தமும் அப்படியே இருந்து அப்படியே ஒரு நம்ம
அப்ப அங்க அந்த 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 அதன் பிரதானம் அங்க இருக்கிறவங்க தான் இந்த மலையக தமிழர் அடையாளத்தோடு இருக்கிறோம். அதுக்கு அப்படி என்றால் இங்க வந்தது 5 லட்சம் பேர் அப்படின்னா அங்க இருக்கிறவங்க பாதி அந்த நேரத்துல அங்க 5 லட்சம் இருந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இது ஒரு கணக்கு வச்சுக்க ரொம்ப எண்ணிக்கையா சொல்ல போனா புரிஞ்சு கஷ்டமா இருக்கும். 10 லட்சம் பேர் இருந்திருக்காங்க அப்பவே, அப்படி புரிஞ்சுக்கிட்டா சரி. 10 லட்சம் பேர் இருந்திருக்காங்க, ஒப்பந்தத்தின் 4 லட்சம் சிலர் இங்க வந்துட்டாங்க, மிச்சம் 6 லட்சம் சிலர் தான் வளர்ச்சி அடைஞ்சு இப்ப 15 லட்சமா அங்க இருக்குது. 15 லட்சமா இருக்கு. 15 லட்சமா அங்க இருக்கு. இங்க வந்தவங்க கூட அந்த 4 லட்சம் வந்திருக்கும். இப்ப எண்ணிக்கை எல்லாம் 10,000 பேர் அடையாளம் 10 லட்சமா கூட இருக்கலாம். இதற்கெல்லாம் அப்பால இன்னொரு கதை இருக்குது. இதுதான் இதுல இப்போ உள்ள நான் வந்திருக்கிற நோக்கமும் அதெல்லாம். இதுக்கெல்லாம் இந்த யுத்தம் தொடங்கிடுச்சு. யுத்தம் தொடங்கின உடனே டைம்லயே இந்த தெற்பகுதிகளில் இருக்கக்கூடிய இவர்களுக்கு அங்க இருக்கக்கூடிய லோக்கலான பிரச்சனைகள், தொன்றாதார பிரச்சனைகள் அடிப்படையில வடக்கு கிழக்கு பகுதிக்கு போனால் அங்க தமிழர்களோடு இரண்டரை கலந்து வாழ்ந்து விடலாம்னு சொல்லி இந்தியாவுக்கு வராம, அப்போவே இந்தியாவுக்கு அந்த அப்ளிகேஷன்லாம் போட்டு தான் வரணும். அப்படி வராம இலங்கையின் வடக்கு கிழக்கில் தமிழ் பூர்வீக தமிழர்கள் வாழ்கிற பகுதி கொஞ்சம் கொஞ்சமா இந்த மக்கள் போறாங்க. அது ஒரு கொசு தகவல் அல்லது எடிஷனல் தகவல் உண்டு. எங்க குடும்பம் கூட அப்படி போனதுதான். நான் கூட சின்ன வயசுல அப்படியே அங்க போயிருக்கேன். இன்னொரு தகவல், நாங்க இந்தியா வர மெனக்கடல, நாங்க அங்க போனா அப்படி இருக்கலாம்னு போய் தமிழர்களோட கலந்து வாழலாம் போயிருக்க ஒரு நம்பிக்கை தானே. ஏன் இந்தியா போவானே நம்ம, எனக்கு யாரும் தெரியாது. 5 தலைமுறை புரிஞ்சிருச்சு. தஞ்சாவூர்ல எங்க இருக்கான்னு தெரியாது, தாத்தா எங்க இருந்தாரு தெரியாது, ஒத்தும் தெரியாது. எங்க 3 தலைமுறை கடந்தது சொந்தக்காரங்களா எங்க தெரியாது. அங்க போன ஒருபாடு இப்ப எங்க நேரமோ தெரியல, எங்க போனாலும் எங்களுக்கு பிரச்சனை மாதிரி. அங்க உள்நாட்டு யுத்தம் ஆரம்பிக்க இவர்களே வாழ வழியெல்லாம் போயிட்டு அங்க போயிருக்கு. நிறைய பேருக்கு நிலபுலம் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது இல்ல. அங்க இருக்கும்போது நாடற்றவர்களாக இருந்திருக்காங்க, நாடற்ற ஆக்கப்பட்டார்கள். அந்த நிலையிலேயே அகதிகளாக தமிழ்நாட்டுக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. எங்களுக்கு மலையகத்திலிருந்து மத்திய மலைப்பகுதியிலிருந்து வன்னிக்கு போய் வன்னியில யுத்தம் உக்கிரமடையும் போது வாழ வழி இல்லாமல் அகதிகளாக இங்க வந்து சேர்றார்கள். அகதிகளாக இலங்கை இந்தியா வரும்போது இப்படி மலையக தமிழர்களும் வருகிறார்கள், பூர்வீக இலங்கை தமிழர்களும் வருகிறார்கள். ஏன்னா அவங்களுக்கும் கஷ்டம் வந்துச்சு, அவங்களுக்கும் யாரு கஷ்டம் வந்துச்சு அவங்களும் வந்தாங்க. ஆக அவர்கள் தான் இங்க இப்ப மறுவாழ்வு முகாம்கள் அல்லது அகதி முகாம்கள் என்று சொல்லப்படுற கேம்ப்ல வந்து கொண்டிருக்கிறவர்கள். இவர்களுக்கும் ஏற்கனவே வந்த ரிப்பேட்ரியேட் சிஆர் காலனியில் உள்ளவங்களுக்கு வித்தியாசம் என்னன்னு சொன்னா, சிஆர் காலனியில் வசிப்பவர்கள் அல்லது அதை விட்டு வெளியில வந்து வசிப்பவர்கள் எல்லாமே இலங்கையிலிருந்து சட்டபூர்வமாக ஒப்பந்தத்தின்படி இந்திய கடவுச்சீட்டு பெற்று வந்தவர்கள். அகதி முகாம்களில் வாழ்பவர்கள், அதனால படகுல வந்து சேர்ந்தவங்க. இப்ப படகுல வந்து சேர்ந்தவங்களுக்குள்ள 2 வகையான தமிழர்கள் இருக்கு. நீங்க இலங்கையில உள்ள 2 வகை தமிழர் தானே சொன்னீங்க. இப்ப முகாம்களில் வாழ்கிற 2 தமிழர்கள் இருக்காரு. புரிதல் உங்களுக்கு வேணும். புரிஞ்சிருக்கும். யாரு அந்த இந்த மாதிரி இங்க இருந்து போன மக்கள் திரும்பி வந்து அங்க குடியுரிமை திரும்ப பெறுவதற்கு முன்பதாகவே வந்தவர்கள், பூர்வீகமாக இருந்து வந்தவர்கள். பூர்வீகமாக இருந்து வந்தவங்களுக்கும் இவங்களுக்கு என்ன வித்தியாசம்? பூர்வீகமாக இலங்கை தமிழர்கள் இங்கே தமிழ்நாடு அகதி முகாம்களில் வாழ்கிற நேரம் அவர்கள் இங்கே அகதியாக வாழ்ந்தாலும் கூட அவர்கள் இலங்கை குடியுரிமை பெற்றவர்கள். அவங்களுக்கு இலங்கை குடியுரிமை உள்ளவர்கள், இது பெற்றவர்கள் சொல்றவரை. ஏன்னா அவங்க பூர்வீக தமிழர்கள் தானே. அங்க பூர்வீக இலங்கை குடியுரிமை பெற்றவர்கள் குடியுரிமை உள்ளவர்கள். அவங்களுக்கு இயல்பாகவே இருக்கு, பிறப்பிலேயே இருக்கு. எங்களுக்கு தானே பறிக்கப்பட்ட மக்கள். அவர்களில் ஒரு பகுதி இங்கே வந்த நேரம் அவர்கள் இந்தியாவில் வாழ்கிறார்கள், அகதி முகாம்களில் வாழ்கிறார்கள். ஒரு நாட்டின் குடியலாக வாழவில்லை, பிரஜை கிடையாது. பிரஜை வாழ இல்லை தானே, அவங்களுக்கு உரிமை இல்லை தானே. இலங்கையில் இருக்கும்போது அவர்கள் குடியுரிமை பறிக்கப்பட்டு விட்டார்கள். அவர்கள் அங்கிருந்து வந்த போது அகதிகளாக வந்து விட்டார்கள், இங்கே இருக்கிறார்கள். அவர்கள் தான் இந்திய. இப்ப இன்னும் சுத்தி வளைச்சு இன்னும் சுருக்கமா சொன்னா, இந்தியாவில் தமிழ்நாட்டில் பூர்வீக இந்திய தமிழன் நாடற்றவனாக இருக்கிறார். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் இதற்கு முன்பு அயலக தமிழர்களை தமிழர்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ அதை நிறைவு செய்ய வேண்டும் என்பதற்காக திரு மஸ்தான் என்பவர்களை முன்னாள் மந்திரியா வந்து போட்டிருந்தாரு. திரு நாமு நாசர் அவர் வந்து அயலக தமிழர்களுடைய வாழ்வுரிமையை பற்றி நிறைய பேசுகிறார். அவர் வந்து உங்களுக்கு என்னென்ன சலுகைகளை செய்கிறார்? இல்ல அந்த விஷயத்துக்கு தான் நான் வரேன். நான் வந்ததே அயலக தமிழர் தினத்துக்கு தான். நீங்க சரியான இடத்துக்கு வந்துட்டீங்க. இதில் முதல்ல நன்றியை சொல்லிடுறேன் தமிழ்நாடு அரசுக்கு. அகதி முகாம்கள் என்ன மிக மோசம்னா அதுக்குள்ள ஆய்வுக்குள்ள பல வருஷமாக வந்து போனங்கிட்ட வகையில அந்த சூழல்லாம் எனக்கு தெரியும். அதை மறுவாழ்வு முகாம் என்று அது ஒரு வீடமைப்பு திட்டம், அவர்களுக்கான உதவித்தொகை அப்படியெல்லாம் கொடுத்து செய்துகின்ற அபிவிருத்திக்காக நான் நன்றி சொல்றேன். அதுல எந்த மாற்று கருத்து கிடையாது. ஆனால் எங்களது அடிப்படை பிரச்சனை அவர்களுக்கான உதவிகள் வழங்கப்பட வேண்டும் என்பது 2வது தான். அவர்களுக்கான உரிமை வழங்கப்பட வேண்டும் என்பது 1வது. எப்படி நீங்க உரிமையை வந்து குடியுரிமை இந்திய குடியுரிமை அவங்களுக்கு கொடுக்கணும் என்ன சொல்லுகிறோம். இப்போ அது என்னன்னா அதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, எப்படி இங்க இருந்து வந்த அந்த தாயகம் திரும்பியவர்கள வந்து ஒரு தலைமுறை கடக்கும் வரைக்கும் அவர்கள் கஷ்டப்பட்டு இலங்கை இங்க செட்டில் ஆயிட்டாங்க.
அகதிகளாக வந்தவர்களின் ஒரு தலைமுறை அதே போல கடந்த நேரம் முதல் தலைமுறை வேணா நான் அகதியா தான் வந்திருக்கேன், திரும்பி இலங்கைக்கு போயிடுவேங்கிற மனநிலையில வாழ்ந்திருக்கலாம். ஆனால் அது 30 வருஷம் ஆச்சு. 90 வர தொடங்கி இப்போ ஒரு தலைமுறை தாண்டின பிறகு அவர்களுக்கு பிறந்த குழந்தைகள் இருக்காங்க தானே. அவங்க இந்தியாவில் தான் பிறந்தார்கள். தமிழர்கள் இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர்கள், ஆனால் குடியுரிமை 200 வருஷத்துல இப்படி இப்படி போயிட்டு வந்த தலைமுறைக்குள்ள வந்தவர்கள். அவர்கள் நாங்க என்ன சொல்றோம்னா, அந்த இந்திய வம்சாவளி அடையாளம் கொண்ட தமிழர்கள் இலங்கையில் நாடற்றவர்களாக இருந்த நிலையில் இங்கே வந்து விட்டதன் காரணமாக இப்போ மகதிமுகாம்களுக்குள்ள இந்திய குடிமக்களாக இல்லை. அவர் அகதி சொன்னேன். அவர்கள் இலங்கை தமிழர்கள் வந்து நான் பிரிச்சு பேசல, இலங்கை தமிழர்கள் அகதியாகவும் இருக்கிறார்கள், இலங்கை குடிமக்களாக இருக்கிறார்கள். இந்த நேரத்துல எங்க போனா அங்க சொல்லலாம். இப்ப நாங்க கேட்கிற அந்த உரிமை நான் முன்வைக்கிறோம்னு சொன்னா, அந்த பழைய அந்த ஏற்கனவே இருந்த தலைமுறையினர் இருந்தா கூட திரும்ப இந்திரா காந்தி ஒரு ரெட் பாஸ்போர்ட் கொடுத்தாங்க, அது வேற அவங்க வேற. இதெல்லாம் அகதியா போட்ல வந்தவங்க சார். இப்ப ராமானுஜன் கப்பலில் வந்தவர்கள் அல்ல, இது அப்பப்போது படகுல வந்தவர்கள். இவர்கள் இப்படி இருக்குதன் காரணமாக அந்த இந்திரா காந்தி ஒப்பந்தம் செய்யப்பட்ட ஒப்பந்தம் 4,91,99 பேர் வராம விட்டாங்க. பாஸ்போர்ட்டோட அங்கே இருந்துட்டாங்க. அவர்கள் இந்திரா காந்தியும் ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்கா அவர்களும் போட்ட ஒப்பந்தத்தின் ஒப்பந்தத்துல இல்ல. என்ன கேள்வி என்னன்னா, ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்காவும் இந்திரா காந்தி அவர்களும் போட்ட ஒப்பந்தத்துல யாரெல்லாம் வந்து பூர்வீக தமிழராக இருந்து மலையக தமிழராக மாறினார்களோ அவர்கள் எப்போது இந்தியாவுக்கு வந்தாலும் அவர்களுக்கு இந்திய குடியுரிமை வழங்கலாம் அல்லது வழங்க வேண்டும் என்ற வாசகம் இருக்கிறதா இல்லையா? அவங்க யாரெல்லாம் டிரான்ஸ்போர்ட் பண்ணாங்களோ அவங்களுக்கு மட்டும் கொடுத்தாங்க. அதான் நான் சொல்றேனே, அந்த அப்படி போனவர்கள். இந்த 2வது கதை வந்து முக்கியமான கதைன்னா, இந்த ஒப்பந்தம் செய்து இவர்கள் இங்க இருந்து அங்க இருந்து இங்க எடுக்கணும் அப்படின்னு எடுக்க வந்து கப்பல்ல வந்தவங்க கதை வேற. இப்படி படகுல வந்து அகதிகளாக வந்தவர்களுக்குள் இந்த பூர்வீக இந்திய பூர்வீகம் கொண்டவர்கள் இப்படி ஒரு சுற்றுவட்டத்துல வந்திருக்கிறாங்க. அவர்களில் இந்தியாவில் வாழ்வதற்கு, இந்திய குடியுரிமை பெற்று வாழ்வதற்கு அவர்களுக்கு எல்லா உரிமை இருக்கு. இலங்கை தமிழர்கள் அடையாளத்தோடு பூர்வீகமாக இருந்தவர்கள் வந்து அவர் இலங்கை குடிகள். அவர்கள் விரும்பினால் இலங்கை போகலாம், இல்லாட்டி இந்தியாவிலே வாழ்றதாக இருந்தால் அவர்களுக்கான குடியுரிமை பெற்றுக் கொடுப்பது இன்னும் ஒரு சரத்து. இந்திய தமிழருக்கே இந்தியாவில் குடியுரிமை கொடுப்பது என்பதும் இலங்கை தமிழருக்கு இந்தியாவில் வேற வேற விஷயம். இலங்கை தமிழர்கள் அகதியா இருந்ததால் நீண்ட நாட்களுக்கு தங்கி விட்டதால் அவர்களுக்கு குடியுரிமை கொடுக்கலாமா அப்படிங்கிறது ஒரு சப்ஜெக்ட். இந்திய தமிழர்கள் இலங்கைக்கு சென்று அங்கிருந்து வவுனியாவுக்கு வந்து வவுனியாவிலிருந்து இங்கு அகதிகளாக வந்தார்களே, அவர்கள் இந்தியர்கள் தானே, இந்திய பூர்வீக குடியில் தானே, அவர்களுக்கு ஏன் வந்து குடியுரிமை மறுக்கப்படுகிறது? குடியுரிமை கொடுக்கறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் அடிப்படை உரிமையா இருக்கு. அதுக்கு முதலாவது கேட்க வேண்டிய 2 கேள்விகள். ஒண்ணு, சீமாவோ பண்டாரநாயக்கா காலத்துல இந்திரா காந்தி அவர்கள் வந்து எங்களை வாங்கன்னு திரும்பி வந்து சிதம்பரம் கப்பல்ல ஏற்றுற பொழுது, ராமானுஜன் கப்பல்ல ஏற்றுகிற பொழுது ஒரு ரெட் பாஸ்போர்ட் ஒண்ணு கொடுத்துதான் கூட்டிட்டு வந்திருக்காங்க. சரி, அன்றைக்கு தினம் வந்து அவர்களே வந்து ஒரு ராமானுஜன் கப்பல்ல ஏற்றிட்டு வரக்கூடிய சூழ்நிலை இருந்துச்சு. அந்த சூழ்நிலை இல்லாமல் ஒரு போர் சூழ்நிலையில வேறு ஒரு கப்பல்ல அவங்க திருப்பி வேறு படகுலயோ கப்பல்லையோ ஏதோ ஒண்ணுல வந்து சேர்ந்திருக்காங்க. அப்படி வந்து அவங்க வாழ முடியாத ஒரு சூழ்நிலையில வந்தவங்களுக்கு அவங்க இப்படி ஒரு சூழ்நிலையில தான் இங்க வந்திருந்தாங்க அப்படிங்கிறத ஸ்டடி பண்ணி, அதே போல இவர்களுக்கு மறுபடியும் வந்து இந்தியன் பாஸ்போர்ட் கொடுக்கறதுக்கு ஆன ஏற்பாடுகளை நீங்க கேட்கலையா? இந்த மந்திரிகள் போய் முதலமைச்சர் சொல்லலையா? அல்லது உரிய 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 இடத்துல உரிய அதிகாரம் மிக்க இடத்துக்கு நீங்க வந்து அந்த கவனத்துக்கு கொண்டு போகலையா? இலங்கை தமிழர் இருக்கணும், அங்கு விடுதலை பெறணும், இங்க இருந்து சத்தம் போடுவதற்கு விட மேலதிகமான பொறுப்புன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அங்க அதை நாங்க பாத்துக்கிட்டு இருக்கோம். இங்க உங்களுக்குள்ள பொறுப்பு உங்கள் சூழ்நிலை இல்ல, எங்க பொறுப்பு. இன்றைய தினம் வந்து தமிழ்நாட்டில் வாழ்கின்ற பொறுப்புமிக்க தமிழர் என்கின்ற முறையில் கிட்டத்தட்ட அங்கு வந்து 15 லட்சம் குடும்பங்கள் வந்து என்ன ஒரு காரணத்திற்காக, என்ன உரிமைக்காக ஒரு பெரிய ஏக்கத்துடன் வந்து வாழ்க்கையில பயணித்துக் கொண்டிருக்கிறார்களோ, அதே போல இந்தியாவில் நீங்க சொன்னீங்களா 80% என்றால் கிட்டத்தட்ட 2 லட்சம் பேரை 1 லட்சம் கிட்டத்தட்ட 80,000 பேர்னு வச்சு, கிட்டத்தட்ட 80,000 பேர் தமிழ்நாட்டு மக்கள் தமிழ்நாட்டில் இந்தியாவுடைய இந்திய குடியுரிமை பெறுவதற்கு தகுதியான தமிழ்நாட்டு மக்கள் அவர்கள் குடியுரிமை பெறாமல், அதாவது குடியுரிமை கொடுக்க வேண்டிய அதிகாரம் மிக்க இந்தியன் ஹோம் செக்ரட்டரி அல்லது ஹோம் மினிஸ்டர் முறையாக பதிவு
இந்த தகவல்களை முறையாக எடுத்து சென்ற காரணத்தினால் இந்த தகவல் பரிமாற்றம் குறைவாக இருக்கின்றால் புரிதல் குறைவாக இருக்கிற ஒரே காரணத்தினால வந்து அந்த அதிகாரமிக்க அல்லது அந்த தனக்கான உரிமையை பெறாமல் வந்து நாடற்றவர்களாக, அதாவது இந்த வார்த்தையை சொல்லும் போதே, அதாவது நெஞ்சு பொறுக்குதில்லை இந்த நிலையை கெட்ட மாந்தரின் நிலைதலை நினைக்கீழ் அப்படிங்கிற வார்த்தையை இப்ப கூட பயன்படுத்தலாம் நான் நினைக்கிறேன். தனக்கு எல்லா விதமான உரிமையும் இருந்திருந்தும் அந்த செய்தியை எடுத்து சொல்வதற்கு வாய்ப்பில்லாத ஒரே காரணத்தினால நாடற்றவர்களாக குடியுரிமையற்றவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே 2 பேர்ல 80,000 குடும்பங்கள் வந்து தமிழ்நாட்டில் குடியுரிமை பெற வேண்டியுள்ளது. இது வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற ஊடகவியலாளர்கள் உரிய தளத்திற்கு எடுத்து சென்று அவர்களுக்கு முறையான புரிதலை ஏற்படுத்துவார்களால் சமீபத்திலேயோ எதிர்காலத்திலேயோ 3 மாதத்திலேயோ 6 மாதத்திலோ இந்திய ஆட்சியாளர்கள் இந்த செய்தியை முறையாக புரிந்து கொள்வாரானால், குறிப்பாக திரு அமித்ஷா அவர்களும் திரு மோடி அவர்களும் இந்த செய்தியை புரிந்து கொள்ள வேண்டிய அளவிற்கு திரு அண்ணாமலை போன்றவர்கள் அதை எடுத்து சொல்லி, அல்லது திருமதி நிர்மலா சீதாராமன் போன்றவர்கள் இந்த செய்தியை எப்படியாவது புரிந்து பிரதமர் மோடி அவர்களுக்கு எடுத்து சொல்லி இவருடைய கோரிக்கையை எடுத்து செயல்படுவானால் கிட்டத்தட்ட 80,000 பேர் தமிழ்நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிற 80,000 தமிழர்கள் குடியுரிமை பெறும். அந்த குடியுரிமை பெற வேண்டும் என்று இயங்கிக் கொண்டிருக்கின்ற 15 லட்சம் இதயங்களுக்கு நாம் வந்து ஒரு ஆறுதலை சொன்ன மாதிரி, அல்லது ஒரு முடிவை சொன்ன மாதிரி, வாழ்வியல்ல ஒரு முடிவை சொன்ன மாதிரி, ஒரு சரியான முடிவை எட்டிய ஒரு நிலைக்கு செல்ல முடியும் என்கின்ற அடிப்படையிலே இந்த நேர்காணல் அமைந்திருக்கிறது என்று சொன்னால் சரி என்று நிச்சயமாக சரி. நான் ஏன் அதை வலியுறுத்த விரும்புகிறேன்னு சொன்னால், அந்த நாடற்ற நிலையிலிருந்து ஒரு 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 நாட்டின் உரிமை பெற்று எப்படி அந்த இடத்துக்கு வருவது என்கின்ற அனுபவம் எங்களுக்கு இருக்கிறது. எங்க அப்பாவுக்கு இருக்கு. எங்க அப்பாவோட குடியுரிமை அங்க படிச்சிருக்காங்க. அது அந்த நாட்டில் அவருக்கு மீள கிடைக்க பெற்றதுனாலதான் அந்த நாட்டில் நான் நாடாளுமன்ற உறுப்பினராக முடிந்தது. அது ஒரு வெற்றி. எனக்கெல்லாம் அந்த வெற்றியை நான் எப்படி பாக்குறேன்னு சொன்னா, அது வெறியில் வந்த வெற்றி. நீ எங்க நாட்டுல உரிமை இருந்த நாட்டில் இல்லாம ஆக்குனீங்க, அதை நாங்கள் போராடி பெற்றுட்டோம். அதனூடாக அதை பயன்படுத்தி நான் ஓட்டு போடுறது மட்டும் இல்லை, ஓட்டு வாங்கி ஜெயிச்சு அந்த நாடாளுமன்ற சபையிலே இருப்பேன்ற அளவுக்கு அது போன்ற ஆவல் கொண்ட, எண்ணம் கொண்ட, உத்வேகம் கொண்ட எத்தனையோ குழந்தைகள் இந்த அறிவு அவங்களுக்குள்ள இருக்கலாம். அவர்கள் எதிர்காலத்தை தான் பார்க்கணும். நாம நடந்து முடிந்த கதைகள், பழைய கதைகள் எல்லாம் பேசிட்டு இந்த தகுதி இருக்கிறதா, அவங்க பிறப்பு குறிப்பிலிருந்து வந்திருக்கிறாங்களா, அவர்கள் சொல்லுகிறார்கள் என்பது. அதிலும் கூட யாராவது விரும்பி இலங்கை போகணும்னு வர்றவங்களை இலங்கை அனுப்புவதில் பிரச்சனையே இல்லை. ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னா, அவர் பிறந்து வளர்ந்தது எல்லாம் இங்கே தமிழ்நாடு மக்களோடய வளர்ந்து வந்த பிள்ளைகள் வந்து அங்க போய் யாருகிட்ட இருப்பாங்க? அது எங்களுக்கு வந்து பிரச்சனை மாதிரி தானே, தாயந்திருப்பில வந்த ஒரு பிரச்சனை மாதிரி தானே. அப்ப கிட்டத்தட்ட நீ என்ன சொல்ல, இப்ப எதை சொன்னால் அமெரிக்காவிலோ அல்லது லண்டன்லயோ அல்லது இத்தாலியிலோ போன்ற ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் வந்து 5 ஆண்டுகள் தொடர்ந்து குடியிருந்து அங்க இருக்கிற பணியை முறையாக செய்து வருவாரானால் அவருக்கு அந்த நாட்டுடைய குடியுரிமை வழங்கப்படுகிறது. அப்புறம் கிரீன் பாஸ்போர்ட், ரெட் பாஸ்போர்ட் என்றெல்லாம் வந்து கொடுத்து அவர்களை அந்த நாட்டினராக அங்கீகரிக்கிறார்கள். இப்ப அந்த கமலா ஹாரிஸ், அப்ப இப்ப பாத்தீங்கன்னா கமலா ஹாரிஸ் போன்றவர்கள் அமெரிக்காவில் இருக்கிற நாடாளுமன்ற தேர்தலில் போய் வந்து கேண்டிடேட்டா நிக்க முடியுது. அவங்க இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர்கள் தான். இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர்கள் லண்டன் மாகாணத்தில் பெரிய பெரிய பதவியெல்லாம் இருக்காங்க. அதே மாதிரி அமெரிக்காவில் அடுத்த பிரதமராக கூட வந்துட முடியும்னு நினைக்கிறேன். ரிஷி சுனாக் பார்த்தீங்கன்னா பிரித்தானிய கண்ட்ரியில போய் வந்து அங்கே பிரதமராக இருந்து வந்திருக்காரு. அப்போ உலக நாடுகள் எல்லாமே வந்து குடியுரிமை பெறுவதில் அல்லது குடியுரிமை யார் கொடுக்க வேண்டும் என்பதில் ஒரு SOP, அதாவது ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் ஒன்று இருக்கு. அப்படி ஒன்றை ஏற்படுத்தியிருக்காங்க. அதில் வந்து திரு அமித்ஷா அவர்களும் கூட வந்து மிக தெளிவாக இருக்கிறார் என்பது எனக்கு தெரியும். ஆனால் இந்த தமிழர்களுடைய இந்த கருத்தியல் மட்டும் வந்து ஏன் சாமு நாசர் அவர்கள் இதை வந்து உரிய தமிழக முதல்வருக்கு சொல்லி இவங்கள்ட்ட ஒரு ரெப்ரசன்டேஷனை வாங்கி அந்த ரெப்ரசன்டேஷனை திரு சாமு நாசர் அயலக தமிழர் பொறுப்பில் இருக்கின்ற திரு சாமு நாசர் அவர்கள் இவர்களிடம் வந்து இந்த 80,000 பேர் இந்த முகாம்கள், அகதிகள் முகாமில் வாழ்கின்ற தமிழர்களாகிய 80,000 பேரிடமும் வந்து கையொப்பத்தை பெற்று எனக்கு அது புள்ளி விவரங்களை சேகரித்து அவங்கள்ட்ட முறையாக ரெப்ரசன்டேஷனை வாங்கி எனக்கு மாநில முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களிடம் இந்த தகவல்களை தெளிவான முறையில், இப்ப நான் சொல்றபடி தெளிவான முறையில் அவர் புரிய வைத்து சட்டமன்றத்தில் இதை வச்சா சட்டமன்றத்தில் இருக்கிற அத்தனை MLA-க்களும் கண்டிப்பாக இதற்கு ஒப்புதல் தருவார்கள். சட்டமன்றத்தில் தீர்மானத்தை நிறைவேற்றி அதை கவர்னர் மூலமாக அமித்ஷா அவர்களுக்கு, எனக்கு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்களுக்கு இதை அனுப்பி வைப்பதற்கு இந்த
நேர்காணல் ஒரு பயனுள்ள நேர்காணலாக அமையுமானால் அமைந்தே ஆக வேண்டும் என்பதற்காக இதை முக்கியமாக நான் இவரை அழைத்து பிரத்யேகமாக இதை பதிவு செய்திருக்கிறேன். இது சாதாரண நேர்காணல் அல்ல. கிட்டத்தட்ட 15 லட்சம் மக்களுடைய இயக்கம், இங்கு வாழ்கின்ற 80,000 மக்களுடைய இயக்கம், எது குடியுரிமை நாடற்றவர்கள் அப்படிங்கிற என்ற நிலை இந்த உலகத்திலே தமிழர்களுக்கு இந்த 80,000 பேருக்கு ஏற்பட்ட நிலை உலக நாடுகளில் எந்த மனிதனுக்குமே ஏற்படவில்லை. ஏன்னாங்க இப்ப இந்தியா பாத்தீங்கன்னா இந்தியா அரசியல் ரீதியும் சரி, பொருளாதார ரீதியும் சரி, உலகமயமாக்கல் அத்தனையிலுமே எதிர்பாராத வளர்ச்சியை எட்டி கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலையில தமிழ்நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த 80,000 பேர் மற்றும் குடியுரிமையற்றவர்களாக எப்படி வாழ்வது சரியாக இருக்கும் என்பதை உரிய தளத்திற்கு கண்டிப்பாக நமது நேர்காணலர் எடுத்து செல்லும் என்று நான் கருதுகிறேன். இது குறித்து நீங்க திரும்ப திரும்ப சொல்றீங்க, அது செய்யப்பட்டிருக்கா? அந்த ஆய்வுகளை புறநிலையில் நின்று நாங்கள் எங்களை போன்றவர்கள் புறநிலையில் நின்று செய்திருக்கிறோம். அகநிலையில தமிழ்நாட்டுக்குள் செய்கின்ற குழுவினர்களும் இருக்கிறார்கள், எனக்கு தெரிய இருக்கிறார்கள், நாங்கள் சந்திக்கிறோம். இது எப்படி நீங்க சொல்றது போல அந்த முறைமைக்குள்ள எப்படி வருங்கிறதா சிக்கல். அதுல நீங்க சொன்னீங்க சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றலாம். சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றுறத ஒரு அமைச்சருக்கு கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றது நீங்க அதையும் ஒத்துக்கிறேன், அது ஒரு வழிமுறை தான். ஆனால் அந்த தீர்மானத்தையொட்டி இங்கே ஆட்சியில் இருக்கிறதோட தொடர்புடைய எம்பிக்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஏன் அதை ஒரு பிரேரணையாக பாராளுமன்றத்தில் வைக்கிறார்? நான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக சொல்றேன். இப்போ சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றிவிட்டால் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் டெல்லிக்கு செல்கின்ற 39 எம்பியிடம் சொல்லி அல்லது பார்லிமெண்ட் தலைவர் யார் இருக்கிறாரோ அவர்கிட்ட இதற்கான பிரத்யேகமாக நேரத்தை ஒதுக்கும்படி பார்லிமெண்ட்ல கேட்டு இதை பற்றி விவாதத்தை முறையாக எடுத்து வைத்து இதற்கான விடையை பெற முடியவில்லை என்றால் கடமை தவறியவர்களாக சொல்லப்பட வேண்டியிருக்கிறது. எனவே இது நியாயமான ஏற்புடைய செய்ய வேண்டிய கடமையும் பொறுப்பும் தமிழ்நாடு அரசிடம் இருக்கிறது என்பதை மட்டும் ஆழ்ந்த கருத்தியலோடு இதை பதிவு செய்கின்றேன். எனக்கு கூட இதுல இவருக்கு எப்படியாவது குடியுரிமை கிடைக்க வேண்டும் என்கின்ற அவாவை இவருக்கு திலகராஜ் புரிய வைத்திருக்கிறார். இந்த நேர்காணலுக்கு முன்பு இவ்வளவு தெளிவு எனக்கு இல்லை. ஆகவே முறையாக இந்த தமிழ்நாட்டினுடைய அல்லது இந்திய அரசுடைய குடியுரிமை பெற வேண்டிய இந்தியாவிலிருந்து சென்ற மலையக தமிழர்கள், ஏன்னா இந்தியாவுக்கே திரும்பி வந்த மலையக தமிழர்கள் அங்க இந்திய தொழிலாளர்கள் என்று பதிவு செய்யப்பட்டு அவங்க பிறப்பு சான்றுகள்ல இந்திய தமிழர்கள் என்று அங்கிருந்து பதிவு செய்து வாங்கி இருக்கிற தமிழர்கள். அப்படிங்கிற போது இவருக்கு ஒரு முடிவு காண வேண்டியது தமிழக அரசு கையில் இருக்குது. ஏன்னா நீங்க தான் அவங்க தொட்டில் குழந்தைகளை போல கிட்டத்தட்ட 80,000 பேர் அவங்களுக்கு ஒரு முகாம்களை கட்டி அமைத்து அவங்களுக்கு மாசம் தேவையான மின்சாரம், சாப்பாடு, கல்வி போன்ற அனைத்து வசதியும் செய்திருக்கிறீர்கள். அதில் நான் ஒன்று குறை சொல்ல விரும்பவில்லை. அது உயிர் வாழ்வதற்கான, ஆனால் மானத்தோடு வாழ வேண்டும் என்றால் அந்த மனிதனுக்கு குடியுரிமை அவன் ஆளுக்கு 10 ஏக்கர் எழுதி வைக்கன்னு அவர் கேட்கவில்லை. பேப்பரை கொடுங்க குடியுரிமை. திலகராஜ் இப்போ நீங்க 10 ஏக்கர் கவர்மெண்ட், தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆளுக்கு 1 ஏக்கர் கண்டிப்பாக எழுதி வைக்க என்றால் அதை பற்றி நான் அவ்வளவு தாழ்ந்தது. அவன் இந்த நாட்டு மக்கள், அவன் தமிழன், இந்தியன், என்னங்க தமிழ் குறிப்பா திரு சீமான் அவர்களும் திரு அண்ணாமலை போன்றவர்கள்லாம் இந்த கருத்தியலை இன்றிலிருந்து எடுத்துக்கொண்டு, எனக்கு திரு அண்ணாமலை அவர்கள் திரு பாரதிய ஜனதாவுடைய தலைமை கழகத்திற்கு இந்த தகவல்கள்லாம் தெரிவித்து இந்த நியாயமான கோரிக்கை, இப்படி ஒரு தீர்மானத்தை தமிழ்நாடு சட்டமன்றம் தீர்மானம் நிறைவேற்றி அதை பார்லிமெண்ட்டுக்கு அனுப்புமானால் அதற்கான ஒப்புதல் பெறுவதற்கு பாரதிய ஜனதா கட்சியும் தேவையான உதவிகளை செய்யும் என்கின்ற வாக்குறுதியை திரு அண்ணாமலை கொடுப்பார் என்று நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம். இந்த இப்படியான ஒரு பொழுதினூடாக நான் நினைக்கிறேன் குறைந்தபட்சம் இந்த ஊடக வெளிச்சம் இனி இந்த முகாம் தொடர்பான பார்வை இலகுவாக அங்கு இலங்கை தமிழர்கள் அகதியா இருக்காங்க, யுத்தத்தில் வந்தவர், அதெல்லாம் உண்மைதான், அது நேரடியாக யுத்தத்தில் வந்தவர். ஆனால் இது இருக்கக்கூடிய இன்சைட் ஸ்டோரி, இது இந்த இன்சைட் ஸ்டோரி இன்றைக்கு பேசப்பட்டிருக்கிறது. ஊடகங்கள் இன்னும் தெளிவாக அந்த பாதையை முன்னிறுத்தி, அது ஊடகம் மாத்திரமல்ல, அந்த தெளிவை ஏற்படுத்துவதனூடாக தமிழ்நாடு அரசு ஒரு குழுவை நியமிக்கலாம், அங்க ஒரு கணக்கெடுப்பை செய்யலாம், அதில் எத்தனை இந்திய தமிழர்கள் வாழ்கிறார்கள், எத்தனை இலங்கை தமிழர்கள் வாழ எடுக்கலாம், அவர்களின் விருப்பத்தை கேட்கலாம், விருப்பத்தின் பேரில் யாரானினும் இந்திய இலங்கை திரும்பி போறாங்க அவர்களை அனுப்பி வைக்கலாம், அதுலேயும் பிரச்சனை இல்லை. ஆனால் நாங்கள் இந்திய வம்சாவளியினர், இந்தியாவிலிருந்து மூதாதையர் முன்பு சென்றிருக்கிறார்கள், ஏதோ ஒரு வடிவத்தில் நாங்கள் இலங்கையில் வாழ முடியாத சூழ்நிலை திரும்பவும் நாங்கள் யுத்தம் காரணமாக இங்கே வந்துவிட்டோம்.
எங்களுக்கு இப்ப எல்லா வசதிகளும் கொடுக்குறீங்க, அது சரி. அதனையும் தாண்டி இந்த வசதிகள் சலுகைகளுக்கு அப்பால் இந்த நாட்டில் எங்களுக்கு குடியுரிமை அந்தஸ்து தேவை என்கின்ற வெளிப்பாட்டை செய்பவர்களுக்கு அதனை பெற்றுக் கொடுப்பதற்கு தமிழக மக்களாக அனைவரும் கட்சி பேதங்கள் கடந்து, அரசியல் பேதங்கள் கடந்து, உங்கள் உறவு, நான் அங்கிருந்து வந்து பாருங்க, நான் இலங்கை மலைய மக்கள் இதை கொடுங்கன்னு கேட்கல. எங்க உறவுகள் இப்படியெல்லாம் போய் இங்கே திரும்பவும் குடியுரிமையற்றவராக இருக்கிறார்கள். அவர்கள் யாருமே எனக்கு சொந்தக்காரங்க தெரியாது, என்னை யாருன்னு கூட அவங்களுக்கு தெரியாது. இந்த முறைமையை ஆய்வு செய்த வேண்டுகின்ற வகையிலே என்னுடைய உறவு திரும்பவும் போய் நம்ம தாய் பூமியில திரும்பவும் அப்படி இருக்கிறார்கள் என்ற வருத்தத்தோடு அதை பதிவு செய்கிறேன். ஆழ்ந்த ஒரு சிறந்த கருத்தினை ஒரு ஆய்வாளர் மூலமாக ஊடகத்திற்கு பதிவு செய்ததில் நான் பெருமை அடைகின்றேன். இந்த நிகழ்ச்சி கூட வரலாற்றில் திரு ராஜேந்திர ராஜா இன்டர்வியூக்கு முன்பு, ராஜேந்திர ராஜா இன்டர்வியூக்கு பின்பு என்ற ஒரு பெரிய வரலாற்று மாற்றத்தை இது ஏற்படுத்த போகிறது, ஏற்படுத்தும் என்று நம்புகிறேன். ஆனால் நான் திரு சாமு நாசர் அவர்களிடம், தமிழக முதல்வரிடம் என்ன சொல்லிக் கொண்டானோ அதே போல உங்களுக்கு சொல்லிக் கொள்வது என்னவென்றால், திரு சாமு நாசர் அவர்களை நேரடியாக சந்தித்து என்னிடம் சொன்ன கருத்துக்கள் அத்தனையுமே அவர் சொல்லி எழுத்து மூலமாக விளக்கமாக ஒரு மனுவை நீங்கள் சமர்ப்பிக்க வேண்டும் என்று இதன் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன். நான் சந்தித்து நீங்களோ இந்த நிகழ்வுக்கு நான் வந்ததே அந்த நோக்கம் தான். என்னுடைய மனு இருக்குது, அந்த மனுவை என்னிடம் கொடுக்கலாம். என்னென்றால் இந்த நிகழ்ச்சியில இது ஒரு பொது நிகழ்ச்சியாக நடத்தப்பட்டதே தவிர இப்படி அயலகத்திலிருந்து வந்தவர்களின் இப்படியான சிறப்பான பிரச்சனைகள் அம்சங்களை கொண்டு அவர்களை கொடுப்பதற்கான ஏற்பாடும் நாங்கள் இருக்கல. 10-11 நான் அதை நீட்டிட்டு வரல. ஏன்னா இது 10-11 ஒரு பிரச்சனை கிடையாது, இது உரிமை சார்ந்த பிரச்சனை. இப்படி நுணுக்கமான இப்ப இந்த கருத்தியலை சாமு நாசரிடம் சொல்வதற்கு நீங்க உங்களுக்கு அந்த இல்ல கிடைக்கவில்லை. சும்மா என்ன அயலக தமிழர்களை சந்திப்பதற்காகவே ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை ஏற்பாடு பண்ணி, ஒரு விழாவை ஏற்பாடு பண்ணி நந்தனத்துல இவ்வளவு பெரிய நிகழ்ச்சியை நடத்தியிருந்த போதிலும் அவர்கள் என்ன கருத்தியலை ஒரு அமைச்சரிடம் சமர்ப்பிக்க வந்தார்களோ அந்த கருத்து முறையாக சமர்ப்பிக்கப்படவில்லை. அந்த கருத்து பரிமாற்றத்தை நிறைவு செய்கிற வகையில ராஜேந்திர ராஜா ரிவ்யூ அப்படிங்கிற இந்த RR ரிவ்யூஸ் சேனலுக்கு நீங்கள் அந்த கருத்தியலை முறையாக பதிவு செய்திருக்கிறீர்கள். அந்த பதிவை முறியடத்திற்கு கொண்டு செல்வதை நாங்களும் பங்கெடுத்துக் கொள்வோம் என்று இதன் மூலம் உறுதியளிக்கின்றேன். இந்த நேர்காணலில் இவ்வளவு லட்சக்கணக்கான தமிழர்களுடைய எண்ணத்தையும் நிலைப்பாடையும் எடுத்து சொல்றதுக்காக RR ரிவ்யூ சார்பாக எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்து நன்றிகள். இந்த வேர்களை தேடி விழுதுகள் என்கின்ற நிகழ்ச்சி அந்த அயலக தமிழர்ல கலந்து கொண்ட முதலமைச்சர்களும் அதை பற்றி சொன்னார். நீங்கள் கண்ட பண்பாடுகள் அங்க இருக்கணும். இதுல இந்த நான் முன்வைக்கிற இந்த பிரச்சனை, அந்த விடயம் என்பது வேர்களை தேடி விழுதுகள் வரும்போது இடையில உள்ள கிளைகள் பிரச்சனை. பறந்து விரிகிற கிளைகள், நாங்க வேர்களை பாக்குறோம், அது திரும்பி விழுது அப்படின்னு மட்டும் யோசிக்கிறோம். இடையில அந்த மரத்துல கிளைகள் இருக்குது, அந்த கிளை பிரச்சனைகள் தான் இது. நாங்க இங்க போறது, எங்களுக்கு குடியுரிமை பறிக்கப்படுறது, தாயகம் திரும்பியவர்களாக வாருது, பிறகு அவர்கள் அங்கேயே வடக்குக்கு குடிபெறது, அங்கிருந்து இங்கே அகதிகளாக வாழ்வது, இங்கே அகதி முகாம்களில் வாழ்கிற இந்த கிளைன்னு வரும்போது அந்த மரத்தின் பல கிளைகளின் பிரச்சனை இது தனியான ஒரு விஷயமாக அணுகு. எனவே வேர்களை தேடி விழுதுகள் என்பது பொதுவாக இந்த அயலக தமிழர்களாக சிங்கப்பூர், மலை எல்லாரும் வாழக்கூடியவர்களாக நாங்களும் இலங்கை என்கிற வகையில் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் இந்த இலங்கையில் வாழக்கூடிய இந்திய தமிழ் அடையாளம் கொண்ட இந்த மக்களது இந்த பிரச்சனை அதில் ஒரு கிளை பிரச்சனையாக அடையாளம் காணப்பட்டு அதற்கான ஒரு தனிக்குழு அமைக்கப்பட்டு எங்களை போன்றவர்களையும் அழைத்து, இங்கு உள்ளவர்களையும் அழைத்து, டெல்லியோடு சம்பந்தப்பட்டவங்களையும் சேர்த்து ஒரு பேச்சுவார்த்தையோட ஒரு அறிக்கையாக தயாரிக்கப்படும் பட்சத்தில் இது தெளிவாக அறியப்படுவதோடு நாங்கள் எங்களை விட்டு விலகி சென்றவர்கள் அதுல கிளை பிரிஞ்சு போன பிரச்சனைகளையும் அடையாளம் காண முடியும். அதற்கு இந்த உரையாடல் ராஜேந்திர ராஜா ரிவ்யூ ஊடாக சென்றடைய வேண்டும். இந்த என்னுடைய பயணத்தில் இடைவெளியில மிக குறைந்த நேரத்துக்குள்ள நாங்கள் செய்திருக்கிறோம். இதனை தாண்டிய தொடர் உரையாடல்களை ஊடகங்கள் பரவலாக கொண்டு செல்லலாம். அகதி முகாம்களுக்கு சென்று அல்லது மறுவாழ் முகாம்களுக்கு சென்று அந்த மக்களோடு உரையாடலாம். இதனை ஒரு பேசுபொருளாக்குவதன் மூலமாகத்தான் இந்த 30 ஆண்டு கால பிரச்சனைக்கு ஒரு தீர்வினை அடைய முடியும். அதனூடாக எங்களதே உறவுகளுக்கு நாங்கள் இந்த நாட்டில் உரிமையை பெற்றுக் கொடுக்கிறோம் என்கின்ற பெருமையை தமிழகத்தின் ஒவ்வொரு குடிமகனும் பெற முடியும், பெற வேண்டும் என வேண்டிக் கொண்டு இந்த தைப்பொங்கல் தினத்திலே வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி.